ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கவுனிரா லைஃப் ஸ்டைல். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே இன் மை லைஃப் தான், எப்படிலாம் வந்து வீடு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஏன்னா 1 வீக்காக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியல. பாப்பாவை தொடர்ந்து எனக்கும் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. கோல்டும் வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்து வாமிட்டிங், ஃபீவரு அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பாப்பா பரவாயில்ல, நல்லாயிட்டா. சரி, வீடெல்லாம் வந்து அங்கங்கே வாமிட் பண்ணியிருக்கா. வீடு க்ளீன் பண்ணாமலே இருந்தோம். ஏன்னா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு வீடு அப்படியே எங்கெங்கே எது எது எடுத்தோமோ அப்படியே இருந்தது. பெட்லலாம் பார்த்திங்கன்னா பாப்பா வாமிட் பண்ணதுனால எதுவுமே துவைக்க போடலை. எல்லாமே வந்து அப்படியே இருந்தது. சரி, இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு மாதிரி வீடு அழுக்காக இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது. ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும். சரி, இன்றைக்கி வீடெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் நூடுல்ஸும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பாஸ்தா அதுதான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா பாப்பா வந்து ஒழுங்காக எதுவுமே சாப்பிடவே இல்லை. கஞ்சி சாதம் தான் வந்து நான் கொடுத்துட்டே இருந்தேன். அவளுக்கு எதுவும் பிடிக்கல. அவள் வந்து பாஸ்தாவை பார்த்துட்டு பாஸ்தா வேணும்னு சொல்லி கேட்டால், சரி இன்றைக்கி அவளுக்கு சும்மா உப்பு போட்டு பாஸ்தா வேக வச்சு மட்டும் கொடுக்க போகிறேன். எங்களுக்காக வந்து நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். கேரட் இல்லை வீட்டில். சரி, இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நூடுல்ஸ் செஞ்சு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், அப்படியே வந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெஜ்ஜு தான், நான்வெஜ் வந்து எதுவும் செய்யலை. அதனால் முட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணல. நூடுல்ஸை வேக வச்சு மட்டும் வச்சுட்டேன். உப்பு போட்டு நூடுல்ஸை வேக வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். இந்த நூடுல்ஸ்க்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய கதை இருக்குது. நான் இங்கே ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா வந்து தான் வந்து நான் நூடுல்ஸ் எல்லாம் செய்யவே ஆரம்பித்தேன். இந்தியாவில் இருக்கும்போது நான் செஞ்சதில்லை. சரி, வந்து இந்தியா போயிருந்தேன் 2023 நினைக்கிறேன். கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்தியா போயிருந்தோம். சரி, எனக்கு வந்து இங்கே நான் செய்யும் போது குவான்டிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எங்கள் வீட்டுக்காக செய்யும்போது நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் வந்து எப்போ செஞ்சாலும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சரி, நம்ம இந்தியா போயிருக்கோம். அங்கே என்னோடய ஹஸ்பண்டோட தம்பிங்கெல்லாம் வந்து கேட்டாங்க, என் கொழுந்தனாரெல்லாம் கேட்டாங்க, என்னென்னவோ செய்கிறேன், நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். ஆனால் வந்து எல்லாருமே நிறைய எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தது, அண்ணன் தம்பிங்க எல்லாம். சரி, பசங்க எல்லாருக்குமே செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவான்டிட்டியெல்லாம் அதிகமாக போட்டு நிறைய சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி செஞ்சால் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. நான் வந்து எப்போவுமே நான் எப்போ நூடுல்ஸ் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் எனக்கு வந்துடும். அவ்வளோ கன்றாவியாக இருந்தது. ஆனால் அப்பயும் வந்து என்னோடய கொழுந்தனுங்களெல்லாம் பாராட்டணும். அவங்க அப்பயும் வந்து நல்லாயில்ல அப்படின்னாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து அதோட மெமரி வந்து எனக்கு போகவே இல்லை. தெரியலைங்க, இங்கே நான் சமைக்கும்போது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. இந்தியாவில் வந்து செய்யும்போது ஏதாவது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி தண்ணியா இல்லை இங்கே விளையிற வெஜிடபிள்ஸ் அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்ட டேஸ்ட் வந்து நான் இந்தியாவில் சாப்பிடும்போது எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணோம். இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம ஊரில் சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டு தான், அந்த இது தான் வந்து நாங்கள் செஞ்சும் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மெமரி தான் இது. ஆனால் வந்து அவ்வளோ கேவலமான ஒரு நூடுல்ஸ் வந்து நான் செஞ்சுருந்தேன். சரி, வீடெல்லாம் வந்து எல்லா இடமும் மெர்சியாக இருந்தது. அங்கங்கே எல்லாம் தூக்கி போட்டு வச்சுருந்தேன். தம்பி எடுக்கிற பொருளெல்லாம் அங்கங்கே போட்டிருந்தான். டாய்ஸு ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி அது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். டாய்ஸ் ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா கன்றாவே எல்லா டாய்ஸும் கொட்டி வச்சுருக்கான். தம்பிக்கு வந்து இங்கே ஹாலிடேங்க, ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து டேர்ம் ஹாலிடே வந்து விட்டுருக்காங்க. அதனால் அவனும் வீட்டில் தான் இருக்கான். 2 வீக்ஸ்க்கு வந்து குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல என்ன கஷ்டம்,
ஆஸ்திரேலியாவில் சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன சும்மா இருக்கோம் சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு, இங்கேயும் வந்து நிறைய வேலை இருக்குது. எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும், குழந்தையுமே நாங்கள் தான் பார்த்துக்கணும். இந்தியாவிலனாலையும் அக்கம் பக்கம் வந்து சித்தப்பா தாத்தா பாட்டின்ட்டு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இது யாருக்கிட்டையாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டாவது குழந்தைய கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெளியே போயாவது வரலாம். ஆனால் இங்கே இருக்கும்போது எங்கேயும் வந்து போயும் வர முடியாது, நாம் தான் பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்ட்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, பெட்டு கவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருந்தது, அதையும் வந்து போட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் பெட் கவர் மேலே போடுறேன் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து யூரின் மேட் வந்து போட்டுருவேன். அதுவும் வந்து பெட்டுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி தான். யூரினோ இல்லை எந்த தண்ணி வந்து ஸ்பில் பண்ணிட்டாலோ பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால் வந்து நான் அதை போட்டு வச்சுருப்பேன். லிக்விடும் போட்டுட்டு பவுட்ரு போட்டுட்டு அப்புறம் கம்ஃபர்ட் போட்டுட்டு நான் பெட் வரைய வந்து ஃபஸ்ட்டு துவைச்சி காய போட்டேன். இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு நல்ல வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், அதுக்கப்புறம் நல்லா காற்றடிக்கும், அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும். இதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால எந்த துணி வந்து துவைச்சி போட்டாலும் சீக்கிரமாக காயாது. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து போடுறேன், ஒரு ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா, காய வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு 1 வீக் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வந்து செட்டே வந்து என்னால் போட முடியும். சம்டைம்ஸ் வந்து ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே, அதனால் அது போடும்போது கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, அப்புறமா வந்து பாப்பாவும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ராகி கஞ்சி தான் வந்து செஞ்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் ஜாகரி போட்டு ராகி கஞ்சி செஞ்சு பாப்பாவுக்கும் அதை ஊட்டி விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தது. என்ன குளிக்காமல் ஒவ்வொரு வேலையும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக இருந்தது. சரி, துணியும் போட்டுட்டு வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வேக்யூம் போட்டுட்டு ஆனால் அதுக்கப்புறம் பெருக்கவும் ஆரம்பித்தேன். பெருக்கி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மாப் இருக்கும் என்கிட்ட, ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து தொடச்சி விட்டுடலாம். உட்டுக்கானது வந்து ஸ்ப்ரே லிக்விட் வந்து இருக்கும், அதை வாங்கி தான் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கணும். நம்ம நார்மலான வந்து வீடு துடைக்கிற லிக்விடு போட்டு துடைச்சோம் அப்படின்னா உட்டு வந்து போயிடும். இது வந்து ஹைப்ரிட் தான், ஒரிஜினல் உட்டு கிடையாது, ஹைப்ரிட் தான். ஆனால் வந்து உட்டுக்கான இந்த சேஃப்டி லிக்விட் வந்து இருக்கும், அதை கொஞ்சம் போட்டுட்டு வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி சும்மா தொடச்சி எடுத்தால் போதும். நான் வந்து லைட்டாக தான் வந்து ஹால் மட்டும் ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டின்னர் செய்யணும், அதுக்கப்புறம் அதுக்கான வேலையெல்லாம் போயிடும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா துணி வாஷிங் மிஷினில் போட்டோம்ல, அதெல்லாம் வந்து எடுத்து காய போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு லோடு வந்து துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தலைவலி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையிலேருந்து வந்து ஏதோ செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாப்பாவும் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாள். அவளை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்கிறது, கொஞ்சம் நேரம் தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. சரி, எனக்கு ஒரு காஃபி ஃபஸ்ட்டு போட்டு குடிக்கணும்னு சொல்லிவிட்டு காஃபி கேட்டேன். அவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து டீ வந்து நான் போடுவேன், காஃபி வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து போடுவாங்க. காஃபி வந்து போட்டு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து மில்க்கு ஊற்றி வீட் பிக்ஸ் வந்து கலந்து வச்சுருந்தேன், அதையும் வந்து ஊட்டி விட்டுட்டு சரி நைட்டு டின்னருக்காக வந்து ரொம்ப சிம்பிளாக தோசையும் இந்த வந்து பேசன் ஃப்ளாரை வச்சு வந்து ஒரு கிரேவி. இது வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க. இதை வந்து போண்டா மாவு குழம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஃப்ளாருக்கு வந்து பேசன் ஃப்ளாருக்கு வந்து ஏன் போண்டா மாவுனா போண்டா போடுவோம்ல அந்த ஃப்ளார் தான், அதனால் போண்டா மாவு குழம்புன்னு வந்து சொல்லுவோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தக்காளி பழம் மட்டும் சேர்த்து போட்டுறேன் அப்படின்னாங்க. சரி, அவங்க கேட்ட மாதிரியே தக்காளி பழம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், ஏன்னா வாய்வு இல்லை, அதனால் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய், சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா மஞ்சத்தூள் கலருக்காக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிடணும்.
அப்புறம் பேசன் ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை கரைச்சி எடுத்துட்டு அவ்வளோதான். அதை வதக்கி வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்ச பேசன் ஃப்ளாரையும் வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவி, ரொம்ப சீக்கிரமாகவும் ஆகிடும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து இது பிடிக்காது. எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டதுனால எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பூரி கூட சாப்பிட்டானாலே நல்லாயிருக்கும். இதிலே தான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டோம் அப்படின்னா பூரி கிழங்கு குருமாவும் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி தொட்டு சாப்பிட்டேன். இப்போ தான் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன். தம்பி வந்து இது டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இந்த கிரேவி ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன கிரேவி இது, நெக்ஸ்ட் டைம் எனக்கு இது மறுபடியும் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஆனால் என் பையனுக்கு பிடிச்சிருக்கே, பரவாயில்ல, அவனுக்காகவாது செய்யும் போது நானும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு தோசை ஊற்றி அந்த கிரேவி வச்சும் சாப்பிட்டாச்சு. இப்படி தாங்க எனக்கு அந்த ஃப்ரைடே வந்து போச்சு. இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.